இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே ஏற்கனவே ஓவர் ஆயிடுச்சுண்ணே. அண்ணே போதும் நிறுத்துன. ஓவர் ஆச்சா? ஓவரானா என்னடா ஆகும்? உயிர் போகுமா? போனா போகட்டும். நான் வாழ்றது அந்த கடவுளுக்கு கூட பிடிக்கல. அதனாலதான் என் வாழ்க்கை முழுக்க ஒவ்வொரு கண்டமா வந்துகிட்டு இருக்கு. அது பத்தாதுன்னு அந்த கண்டத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக லக்ஷ்மிங்கிற ஒரு கேரக்டரை என் வாழ்க்கைக்குள்ள நுழைச்சாரு. அந்த கேரக்டர் என் லைஃபுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவளும் என்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டா. இத்தனை கொடுமையும் தாங்கிட்டு வாழ்றதுக்கு பதிலா சாகிறதே மேல்றா. பரவாயில்லடா, நான் குடிச்சே சாவறேன். ஓகே அண்ணே, எதுக்கு அண்ணி மேல உனக்கு அவ்வளோ கோபம்? ஏன் இவ்வளோ வெறுக்கிற? அவங்க எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பத்தியே தான் யோசிப்பாங்க. நீ அதெல்லாம் மறந்துட்டியா? அவ என்னை எந்த அளவுக்கு காதலிச்சான்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை விட அதிகமாவே நான் அவளை காதலிச்சிருக்கேன். அவ மேல எனக்கு காதல் இருந்ததுனாலதான் இப்பவும் என்னால மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாம இருக்கேன். அவ மேல எனக்கு அவ்வளவு காதல் இருக்கிறதுனாலதான் இன்னும் என்னால அவளை மறக்க முடியாம இருக்கேன். மனசுல அண்ணி மேல இவ்ளோ காதல வச்சுக்கிட்டு வெளியே எதுக்காக அண்ணி அவ்வளோ வெறுக்கிற? நல்லா நிழல் கொடுக்குதுன்னு நினைச்சு ஒரு பெரிய மரத்துக்கு கீழே போய் நிற்கும் போது அந்த மரமே நம்ம மேல விஷத்தை கக்கும் போது அந்த மரத்தோட நிழல நம்பிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. லக்ஷ்மியும் அப்படிதான். நல்லவன்னு நீங்க எல்லாரும் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. பார்க்க அப்பாவியா தெரியுறா? இவ ரொம்ப நல்லவன்னு புகழ்ந்து தள்ளினீங்க. ஆனா அந்த அப்பாவித்தனத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அமானுஷம் இருக்குன்னு பார்த்தேல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. முதல்ல எது கரெக்ட் எது தப்புன்னு கொஞ்சம் யோசிக்க ட்ரை பண்ணுங்க. அவளை பத்தி இன்னும் பெருமையா பேசி நான் தான் ஏதோ தப்பு செஞ்சன்ற மாதிரி பேசாத. நம்ம குடும்ப பாரத்தை எல்லாம் அவதான் சுமந்துட்டு இருக்கிற மாதிரி பெருசா பில்டப் கொடுத்து கடைசியில நம்ம குடும்பத்தை கொண்டு போய் நடு ரோட்ல போட்டுட்டு போயிருக்கா. அதனாலதான் அவளை என்னால மன்னிக்க முடியல. ஐயோ அது இல்லன்னு. டேய் போதும்டா. அவளை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை பேசினாலும் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அண்ணனுக்கு அண்ணி மேல அளவு கடந்த பாசம் இருக்கு. ஆனா அந்த பாசத்தை அண்ணி மேல இருக்கிற வெறுப்பு மறைக்குது. அண்ணியோட நல்ல மனசை பத்தியும் அண்ணி செஞ்ச தியாகத்தை பத்தியும் அண்ணன் எப்ப தெரிஞ்சுக்க போறானே தெரியல.